நம்ம சர்க்கரை நோய் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் அப்படிங்கிறது உலக சுகாதார நிறுவனம் வந்து அதை வந்து நீரிழிவுங்கிறது மேலாண்மை மட்டும் தான் சொல்லியிருங்க, டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத விஷயம் வந்திருக்காங்க. ஆனால் வந்து இன்றைக்கி வந்து டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இயற்கை மருத்துவம் வந்து அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அதனுடைய சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன்லாம் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயை கண்டிப்பாக மீள் பண்ண முடியும், அதற்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கும். இன்றைக்கி உலக சுகாதார நிறுவனம் வந்து மருந்துகளை பற்றி சொல்லும்போது கூட மோனோதெரப்பி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரிபிள் தெரப்பி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை வச்சுருக்காங்க. எல்லாவற்றையும் நம்ம வந்து மருந்துகளை கொண்டாலும் கூட அந்த லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை அங்கேயே கோட் பண்ணுறாங்க. இந்த லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டை பற்றி இன்றைக்கி மருத்துவங்கள் வந்து அதிகமாக பேசுகிறதில்ல. இனி வரக்கூடிய காலத்தில் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நம்ம வந்து பிரித்து வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு நம்ம எப்படி லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் நம்ம எப்படி பாதுகாக்கலாம், ஒரு டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ணுறதுல வந்து மிக முக்கியமான விஷயமே வந்து டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்லேருந்து மக்களை காப்பாற்றுறது. ஏன்னா இன்றைக்கி வந்து சர்க்கரை நோய் வந்து ஒரு 10 வருடங்களில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் தான், ஒன்று ஹார்ட்டு, ஒன்று கிட்னி. இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. ஸோ இதிலிருந்து காம்ப்ளிகேஷன்லேருந்து நம்ம மாற்றி ரிவர்ஸ் பண்ணி டயபெட்டிக் கேங்க்லியன் சொல்லக்கூடிய கால் புண் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல மாற்றுமுறை மருத்துவத்துக்கு பெரும் பங்கு இருக்குது. அவங்களோட உணவிலும் வாழ்வியல் முறையிலும் அவங்களுடைய சில ஆக்டிவிட்டீஸ், உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய இயக்கங்களை பண்ணுறது, யோகா சொல்லிக் கொடுக்குறது, பாடி மூமெண்ட் தெரப்பி பண்ணக்கூடிய சில லாஃப்டர் தெரப்பி, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பண்ணும்போது, முக்கியமாக கார்டனிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு கார்டனில் போய் ஒரு 10 நிமிஷம் போய் ஏதாவது பண்ணால் கூட அது கூட நம்மளுடைய மைண்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணுறதும் உணவு விஷயத்தில் வந்து ஒரு சரியான ஒரு பிளான் கொடுக்கும்போதும் மாற்றுமுறை மருத்துவத்தின் மூலமாக நிரந்தர தீர்வை கொடுக்க முடியுங்கிறது நம்ம கண்கூட பார்த்துட்ருக்கோம்.